வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். ஒரு மனிதர், அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அவருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பாக இருக்கும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, வரஜுலுன் முஅல்லகும் பில் மசாஜித், அவர் ஒரு மனிதர் பள்ளியோட தொடர்பான ஒரு மனிதன் ரசூல் அங்க சொல்லல. பள்ளிக்கு போற மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லலங்க. இங்க பாவிக்கிற வாசகத்தை நாங்க பார்க்கணும். என்ன வாசகம் பாவிக்கிறாங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் என்ன செய்து பள்ளியோடு தொடர்பாகிறது. வஸஹ்பிஹி அஜ்மஈன் ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وبعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمين. وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்ப செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட மகரிப் தொழுகையை அவனது மாளிகையிலே தொழுதுவிட்டு இன்னுமொரு தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்து அவனது மார்க்கத்திலிருந்து ஒரு சிலவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் ஒன்று குமிழிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்களது இந்த நல்ல நோக்கத்தை பொருந்திக் கொண்டு இதற்கு முழுமையான கூலியை அந்த ரப்புல் ஆலமீன் தர வேண்டும் என்று முதற்கண் நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய சிறிய பெரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அந்த காரியத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்காக என்ற அந்த தூய எண்ணத்தோடு செய்கின்ற பொழுது அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசையும் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைக்கு அமைவாக அல்லாஹ்வுக்காக செய்கின்றோம் என்ற தூய எண்ணத்தோடு செய்யக்கூடிய அதே நேரத்தில் அந்த காரியம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அது நாங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய சின்ன ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்யக்கூடிய ஒரு தஸ்பீஹாக இருக்கலாம், நாங்கள் செய்யக்கூடிய ஒரு இஸ்திக்ஃபாராக இருக்கலாம், ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடியதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, சிறிய பெரிய எந்த காரியமாக இருந்தாலும் கூட அந்த காரியம் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் அது செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா இதனை என்னிடத்தில் நான் செய்யக்கூடிய இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரே ஒரு செய்தியை நான் பதிவு செய்துவிட்டு தலைப்புக்குள் நுழைய நான் நினைக்கின்றேன். என்ன செய்தி என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அல்லாஹுடைய மாளிகை காபத்துல்லாவை, அல்லாஹுடைய மாளிகை காபாவை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய பணி, சர்வசாதாரணமான ஒரு பணி அல்ல. செய்தது யாரு? ரெண்டு நபிமார்கள், நபியுடைய மகனார் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. அல்லாஹுடைய கட்டளையோடு செய்கிறாங்க. அவங்கள்ட்ட இஹ்லாஸில் ஏதாவது குறைபாடு இருக்குமெல்லாம் நாங்கள் என்ன செய்ய முடியாது, நினைச்சி கூட பார்க்கலாது.
அப்பேற்பட்ட அந்த நபிமார்கள், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனோடு செய்த அந்த மிகப்பெரிய பணியை செய்து முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நீதான் எங்களிடமிருந்து இந்த நல்ல காரியத்தை, நல்ல செயலை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதான் எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கின்றாய், நீதான் அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே தாங்கள் செய்த அந்த நல்லறத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வுடைய கட்டளையோடு செய்த நபி, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான நபி, ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தோழ நண்பன் என்று சொல்லப்பட்ட நபி. அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ், நான் செஞ்ச இந்த காரியத்தை ஏற்றுக்கோ, நீ ஏற்றுக்கொள்ளணும், இல்லாட்டி எனக்கு அதுல எந்த பிரயோசனம் இல்லாமல் போயிடும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் கூட, நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள், இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எங்கள் யாருக்கும் அந்த அறிவு இல்லை, எங்களுக்கு தெரியாது. ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்னு தெரியாது. எவ்வளவு மணித்தியால கணக்கு, எவ்வளவு வருட கணக்கு, எவ்வளவுதான் நாங்கள் முயற்சிகள் செய்தாலும் கூட அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா இல்லையா என்பது தெரியாது எங்களுக்கு. அப்ப நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், நான் இதை உனக்காக செய்கின்றேன், உனது முகத்துக்காக செய்கின்றேன், வேற எந்த உலக நோக்கங்களும் கிடையாது, வேறு எந்த பதவி பட்டங்களோ ஏதாவது தர வேண்டும் என்றோ எதிர்பார்த்தெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுக்காக, உனக்காக நான் வந்திருக்கின்றேன், உனது மாளிகைக்கு, உனது மார்க்கத்தை படிப்பதற்கு, விளங்குவதற்கு வந்திருக்கின்றேன், நீ என்னிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க, இருகரம் ஏந்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய இந்த அமர்வில் மிக நீண்ட ஒரு நெடிய இடைவேளைக்கு பின்னால் உங்களுக்கு முன்னால் எழுந்து நிற்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இந்த அமர்வில் தொழுகையினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக பேசுவதற்கு நான் என்ன செய்யப்பட்டிருக்கின்றேன், பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம்களாகிய நாங்கள், குறிப்பாக ஏகத்துவம் பேசக்கூடிய நாங்கள், அதே நேரம் பள்ளியோடு தொடர்பாக இருக்கக்கூடிய நாங்கள், இப்ப இங்க பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருமே இந்த பயான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லோருமே பெரும்பாலும் தொழக்கூடிய மக்கள். தொழாதவர்கள் யாரும் இங்கே பெரும்பாலும் வரமாட்டார்கள். அப்ப தொழக்கூடிய மக்களுக்கு மத்தியில தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால், இன்னும் இதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கி, இந்த தொழுகையினுடைய சிறப்பை விளங்கி, இந்த மார்க்கத்தில் இன்னும் உறுதியாக எங்களது ஈமானை உறுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் இன்னும் அல்லாஹுடைய அந்த முஹப்பத்தை, அல்லாஹுடைய அந்த ரிலாவை, அவனுடைய திருப்பொருத்தத்தை நாங்கள் பெற்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதே நேரம் மனிதன் மறதியாளன், மனிதனுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலும் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி இந்த இடத்திலே பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இபாதத்துக்களை கற்றுத்தருகின்ற பொழுது, வெறுமனே இபாதத்துக்களை மாத்திரம் கற்றுத்தருவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படவில்லை. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இது போன்ற இபாதத்துக்களை எவ்வாறு கற்றுத்தந்தார்களோ அதே போன்று மனித வாழ்க்கைக்கு தேவையான மற்ற விடயங்கள், அவனுடைய குடும்ப வாழ்க்கை, அவனுடைய அரசியல், அவனுடைய சமூக உறவுகள், அவனுடைய இன்னொரு குழந்தை வளர்ப்பு, இன்னொரு விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுத்தருவதற்காக வேண்டி, ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டத்தை சொல்லித் தருவதற்காக வேண்டி வந்த அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தலையாய வணக்கமாகிய, வணக்கங்களிலே தலையாய வணக்கம் என்று சொல்லலாம், இந்த தொழுகைக்கு வணக்கங்களிலே தலையாய வணக்கமாகிய இந்த வணக்கத்தை எங்களுக்கு என்ன செய்கிறார்கள், மிக அழகாக கற்றுத்தருகிறார்கள், மிக தெளிவாக கற்றுத்தருகிறார்கள். இப்படித்தான் தொழ வேண்டும், தொழுகை என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும், தொழுகைக்குரிய அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்பதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எந்த அளவுக்கு தொழுகையுடைய முறைமையை சொல்லி தந்தார்களோ அதே போன்று எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார்கள், அதனுடைய சிறப்புகளை சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த ஒரு விஷயத்தினதும் சிறப்பம்சத்தை நாங்கள் புரியவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒருபோதும் அதை கணக்கெடுக்க மாட்டோம். அதுதான் உண்மை. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உலக காரியமாக இருந்தாலும் சரி, மார்க்க ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் கூட அதற்கு இருக்கக்கூடிய பெருமானம் என்ன, அது என்ன, எந்த அளவுக்கு பெருமதியானது,
எந்த அளவுக்கு சிறப்புக்குரியது என்பதை தெரிந்தால் தான் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அதிலே கொஞ்சம் ஆர்வமாக ஆசையாக நாங்கள் ஈடுபடுவோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, உதாரணத்தை சொல்றது என்று சொன்னால், நாங்கள் ஒரு விஷயத்திலே அல்லது ஒரு நபரை சந்திக்க நாங்கள் போறோம்னு சொன்னால், அவர் ஒரு சிறப்பான ஒரு மனிதர், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர், ஒரு சமூகத்துக்கு தேவையானவர், அப்படி என்று இருக்கும் பொழுது அவர் எங்களை தேடி வராரு அல்லது நாங்கள் சந்திக்க போறோம்னு சொன்னால் அதிலே ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அதிலே அந்த சந்திப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், வீணடித்து விடக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு நாங்கள் செய்வோம், அதை நாங்கள் செய்வோம். அப்ப அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, சர்வ சாதாரணமாக உலக காரியங்களிலே உலகத்திலே ஒரு வேண்டப்பட்ட ஒருவர், ஒரு முக்கியமானவர், ஒரு சமூக தலைவர், அவரை சந்திப்பதிலே நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் கடைசியை காட்டுகின்றோம் என்று சொன்னால் என்ன காரணம்? அதனுடைய நாங்கள் சிறப்பை விளங்குறோம், அதனுடைய முக்கியத்துவம் நாங்கள் விளங்குறோம். இவரை எல்லா நேரத்தில் சந்திக்க முடியாது, அவர் சந்திக்க கிடைக்கிற நேரத்தில் சரியான முறையில் சந்திச்சுக்கணும், சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் என்று யோசிக்கக்கூடிய நாங்கள் அதனுடைய சிறப்பை விளங்கியதனால் நாங்கள் அப்படி யோசிக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று மார்க்கத்திலே சொல்லப்பட்ட இபாதத்துகள், தலையாய வணக்கங்கள், இந்த வணக்கங்களினதும் சிறப்பை நாங்கள் சரிவர உணர்ந்தால்தான் நாங்கள் அதனை என்ன செய்வோம், ஆசையோடு ஆர்வத்தோடு செய்வோம். இல்லாவிட்டால் நாங்கள் எப்படின்னு சொன்னால் சர்வ சாதாரணமாக ஒரு வளமையான செயற்பாடாக, வளமையாக நாங்கள் என்ன செய்வோம், சாப்பிடுவோம், வளமையாக தூங்குவோம், வளமையாக நாங்கள் எங்களோட தொழில் செய்வோம், எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளை நாங்கள் செஞ்சு கொண்டிருப்போம். அதே போன்று பாங்கு சொன்னால் பள்ளிக்கு வந்துட்டு போறது, அதே போல எல்லா நடவடிக்கைகளையும் போல பாங்கு சொன்னால் பள்ளிக்கு வந்துட்டு போறது என்று சொன்னால் இது இவர் என்ன செய்யல, இவர் இந்த வணக்கத்தினுடைய சிறப்பை உணரல, இதனுடைய முக்கியத்துவத்தை இவர் உணரல. எனவேதான் இவர் சர்வசாதாரண வந்துட்டு போறாரு. அப்ப அவர் எப்படி வருவாரு? அவருக்கு டைம் கிடைச்சா வருவாரு, டைம் கிடைக்கலாட்டி வரமாட்டாரு. வேறொரு செயல் இதை விட முக்கியமா இருந்தா அதுக்கு போயிடுவாரு, வேறொரு காரியம் குறுக்கிடும் பொழுது அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. அப்ப இப்படித்தான் என்ன செய்யும், இந்த ஒரு இபாதத்தினுடைய ஒரு வணக்கத்தினுடைய அந்த சிறப்பை நாங்கள் சரிவர உணரவில்லை என்று சொன்னால், புரியவில்லை என்று சொன்னால் அதற்கு கொடுக்கக்கூடிய இடம், அதற்கு எங்களது உள்ளத்திலே நாங்கள் வழங்கக்கூடிய இடம் கொஞ்சம் குறைவானதாகத்தான் இருக்கும். அப்ப அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய தலையாய வணக்கத்தினுடைய அந்த சிறப்புகளை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வது எங்களை தொழுகையிலே மிகவுமே உயிரோட்டமுள்ள எங்களது தொழுகையை, அந்த தொழுகை உயிரோட்டமான ஒரு தொழுகையாக, அதே நேரம் அந்த தொழுகையிலே நாங்கள் மிகவுமே ஆசையோடு ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்குரிய அந்த சிறப்புகளை, தொழுகையினுடைய முக்கியத்துவங்களை பேசுகிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகைக்குரிய நேரடியாக தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பேசுறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்னால நடைபெறக்கூடிய சில செயற்பாடுகள், தொழுகைக்கு முன்னால உள்ள சில செயற்பாடுகளுடைய சிறப்புகளை எங்களுக்கு சொல்லித்தராங்க. தொழுகைக்குள்ள வாரத்துக்கு முன்னால, தொழுகைக்கு முன்னால நாங்க செய்யக்கூடிய உதுவாக இருக்கலாம், அல்லது பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அந்த செயற்பாடாக இருக்கலாம், அல்லது முன்சஃப்ல இருக்கக்கூடிய செயற்பாடுகளாக இருக்கலாம். இது போன்ற நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்கிறார்கள், அந்த சிறப்பம்சங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த வகையிலே நாங்கள் ஒரு செய்தியை புகாரியிலே 631 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட அந்த செய்தியை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற விஷயத்தை, பள்ளிவாசலுக்கு வருகின்ற அந்த விஷயத்தினுடைய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பொழுது எப்படி சொல்கிறார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி வராஹ அஅத்தல்லாஹு லஹு நுஸுலஹு மினல் ஜன்னா, யார் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ பள்ளிவாசலுக்கு வருவார் என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு வார, தொழுகை பற்றி பேசலைங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி நிறைய பேசிக்கிறாங்க, பின்னால நேரம் இருந்தா பார்ப்போம். தொழுகைக்கு முன்னால பள்ளிவாசலுக்கு வார விஷயம், பள்ளிவாசலுக்கு வாரது, இந்த வார காலையிலேயோ மாலையிலேயோ யார் ஒருவர் வருவாரோ அவர் காலையில் மாலையில் வரும்பொழுதெல்லாம் அவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை சுவர்க்கத்திலே செய்கின்றான். என்ன ஏற்பாடு? ஒரு விருந்தளிக்கக்கூடிய ஏற்பாடு போன்ற ஒரு ஏற்பாடு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அவருக்கு சுவர்க்கத்திலே செய்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தொகை பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் மக்கள் அலை எப்படி மோதும்?
எப்படி மக்கள் அலைமோதிக் கொள்வார்கள், தங்களுக்குள்ளே முண்டியடித்துக் கொள்வார்கள். என்ன காரணம்? அதனுடைய பெருமானம் தெரியும். 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இல்லாட்டி 5000 தாளண்டு கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஏதாவது பார்சல் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதற்கு என்ன செய்வார்கள்? ஓடோடி வருவார்கள். மக்களுடைய தேவை இருக்கின்றது, அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காண்டி போகிறார்கள். அப்ப அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, அதனுடைய பெருமானம் தெரிகின்றது, அதனுடைய பெருமதி தெரிகின்றது. போகிறார்கள். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சும்மா வாரது, காலையில மாலையில வருவார் என்று சொன்னால், ஒருவர் அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி வருவார் என்று சொன்னால் அவருக்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? ஒரு விருந்து பசார ஏற்பாட்டை சுவர்க்கத்திலே செய்து கொண்டிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவனது மாளிகைக்கு வரக்கூடிய தனது அடியார்களை விரும்புகின்றான் பாருங்கள். ஒரு விருந்தாளியை போன்று அல்லாஹ் தஆலா செய்கின்றான், வரவேற்கின்றான். அல்லாஹ் தஆலா உபசரிக்கின்றான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி என்று சொன்னால், அதாவது உது செய்வதை பற்றி சொல்கிறார்கள். உதுவுடைய முக்கியத்துவம் தொடர்பாக தனியே பேசணும். அந்த உதுவுடைய சிறப்பம்சங்கள், உதுவுடைய முக்கியத்துவம், உது செய்வதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இந்த உதுவுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு செய்தியிலே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, யார் சம்பூர்ணமாக உது செய்வாரோ, மிக நிதானமாக நான் கேட்டுக்கணும். சும்மா உது செய்யறதை பத்தி ரசூலுல்லாஹ் பேசல. உது செய்யணும் எப்படி? சம்பூர்ணமாக உது செய்யணும், அழகாக உது செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அமைப்பில் உது செய்யணும். உது செய்யறோம்னு சொல்லி அவசரமா இங்க முதல் ரக்காத் போயிட்டு இருக்குது, ருக்குக்கு போறதுக்கு முன்னால இமாம் ஓடி சேரணும் என்றதுக்காக வேண்டி உது செய்வோம்னு சொன்னால் அது சம்பூர்ணமான உது இல்ல. அது சம்பூர்ணமான உது இல்ல. அங்க இங்க கழுவிப்பட்டிருக்காது, பின்னே கால் கழுவிப்பட்டிருக்காது. இப்படியான உது செய்வதை ரசூலுல்லாஹ் விரும்பல. இது உது சம்பூர்ணமாகாது. உது சம்பூர்ணமாக தொழுகை சம்பூர்ணமாக, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப இப்படி இல்லாமல் யார் ஒரு உதுவை சம்பூர்ணமாக அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அமைப்பில், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு தண்ணியை கொண்டு கொடுப்பாங்க, தண்ணியை ஊற்றுவாங்க உது செய்யறதுக்கு. அப்படியே எங்களுக்கு நாங்கள் ஒரு வீடியோவில் பார்க்குற மாதிரி என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் அறிவிப்பாங்க. ரசூலுல்லாஹ் இப்படித்தான் எடுத்தாங்க, இப்படித்தான் ஆரம்பிச்சாங்க உதுவை, இப்படித்தான் கழுவினாங்க, இப்படித்தான் ஒன்றொன்றாக சொல்லுவாங்க சஹாபாக்கள். அப்போ இப்படி இந்த ஹதீஸ்களை படித்து இதை விளங்கி நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய அமைப்பில் உது செய்து, அந்த உது செய்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி யார் ஒருவர் சொல்லுவாரோ, ஒரு பெரிய ஒரு துவா இல்ல, ஜனாசா தொழுகையில் ஓதுற மாதிரி எல்லாம் பெரிய துவா இல்ல, ஒரு சின்ன துவா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற துவாவை யார் ஓதுவாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? இல்லா ஃபுத்திஹத் லஹு அபுவாபல் ஜன்னத்தி ஸமானியா, அவருக்கு சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்கள். சுவர்க்கத்துக்கு எத்தனை வாசல் இருக்குது? 8 வாசல் இருக்குது. அதுல ஒரு வாசல் தான் எங்களுக்கு தெரிஞ்ச வாசல், அது ரையான் என்ற வாசல். நோன்பாளிக்கு அல்லாஹ் தஆலா திறக்கக்கூடிய வாசல், நோன்பாளிக்கு அந்த வாசலால போகலாம். இப்படி பாபு ஸலா, பாபு ஸதகா, இப்படி பல வாயில்கள், 8 வாயில்கள் இருக்கின்றது. இந்த 8 வாயில்களும் அவருக்கு திறக்கப்பட்டு யதுகுலு மின் அய்யுஹா ஷா, அவர் எதனால் நாடுகிறாரோ அந்த வாயிலால் அவருக்கு போகலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துறான்னு பாருங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவரை சிறப்பிக்கிறான்னு பாருங்கள். அப்ப அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது தொழுகைக்கு முன்னால செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். தொழுகைக்குள்ள நான் என்ன வரல, தொழுகைக்கு முன்னால செய்யப்படக்கூடிய உதுவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உதுவை சம்பூர்ணமாக செய்து அதற்கு பின்னால் இந்த துஆவை நீங்கள் ஓதுவீர்கள் சொன்னால், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த துஆவை நீங்கள் ஓதினால் உங்களுக்கு சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்பட்டு அங்கே அழைப்பு விடுக்கப்படும், அங்கே வரவேற்க மலக்குமார்கள் இருப்பார்கள் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று இன்னும் ஒரு செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை, ஒரு விஷயத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, தொழுகைக்கு முன்னால் நடைபெறக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்ற பொழுது சொல்கிறார்கள். ஒரு நீண்ட ஒரு ஹதீஸிலே, அதுவும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், 1009ஆம் இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே சொல்கிறார்கள், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்கும் சதக்கா கொடுப்பது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். அதே நேரம் ஒவ்வொரு நாளும் குல்ல யௌமின் தத்லஉ ஃபீஹி ஷம்ஸ், ஒவ்வொரு நாளும் சூரியன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவினுடைய பட்டியலை எங்களுக்கு சொல்லித் தராங்க.
இப்போ சதக்கா செய்வோம். நாங்கள் வந்து ஒவ்வொரு மூட்டுக்கும் 360க்கும் மேற்பட்ட மூட்டுகள் உடம்பு இருக்குது. ஒவ்வொரு நாளும் சூரியன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாங்கள் சதக்கா செய்தாகணும். அப்போ சதக்கா செய்வதற்கு எல்லோருக்கும் வசதி வாய்ப்பு இருக்காது, பணம் இருக்காது, எல்லோருக்கும் வந்து செல்வம் இருக்காது. அப்போ செல்வம் இல்லாட்டியும் கூட உங்களால் சதக்கா செய்யலாம். அப்போ சதக்காவுடைய பட்டியல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? தஅதிலு பைனல் இஸ்னைனி சதகா, நீங்கள் 2 பேருக்கு மத்தியில் நீங்க நீதமாக பேசுறது, நீதமாக நடந்து கொள்றது, இது வந்து சதக்கா. அதே போன்று துஈனுர் ரஜுல் வ துஈனுர் ரஜுல ஃபீ தாப்பத்திஹி ஃபதஹ்மிலுஹு அலைஹா, ஒரு மனிதர் வந்து அவருடைய வாகனத்துக்கு பொருள் ஒன்று ஏற்றுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு அந்த நேரத்தில் நீங்க பார்த்துட்டு அப்படியே பார்க்காம மாதிரி போய்த்துறாம என்ன செய்யறது? அது ஏண்ட வேலை இல்லை, அது அவர் யாரையாலும் போட்டு ஏற்றி கட்டுமென்னு சொல்லி நீக்காம கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்றது, அதை கொஞ்சம் தூக்கி கொடுக்கிறது, இது சதக்கா. அதே நேரம் அவு தர்ஃபாஹு லஹு அலைஹா மதாஹு சதக்கா, அவருடைய பொருளை தூக்கி கொடுக்கிறது, அதுவும் சதக்கா என்று சொல்லிட்டு வல் கலிமத்து தய்யிபா சதக்கா, நல்ல வார்த்தை நல்ல பேச்சுக்கள் சதக்கா என்று சொல்லிவிட்டு இங்கே அடுத்த கட்டமாக சொல்ல வருகிறார்கள். வபிகுல்லி வகுல்லு ஹுத்வத்தின் தம்ஷீஹா இல ஸலா சதகா, நீங்கள் தொழுகைக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் சதக்காவாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பண்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை தெரிவிக்க முன்னால் ஒரு முஸ்லிம் தொழுகைக்காக நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் நான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை இருக்கின்றது. இன்னும் பிற அறிவிப்புகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எட்டுக்கு ஒரு தரஜா உயர்த்தப்படும், சுவர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும், இன்னொரு எட்டுக்கு உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்றெல்லாம் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் சதக்காவாகும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப பள்ளிக்கு வார நேரம் எங்களுக்கு இந்த ஹதீஸ் ஞாபகம் வரணும். நான் ஒவ்வொரு எட்டையும் எடுத்து வைக்கிற நேரம் எனக்கு அந்த ஹதீஸ் ஞாபகம் வரணும். எப்படி ஞாபகம் வரணும்? நான் வந்து ஒவ்வொரு எட்டுக்கும் நான் சதக்கா செய்து கொண்டிருக்கின்றேன், சதக்காக்குரிய நன்மையை அல்லாஹ் எனக்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்றான். அப்படியான உணர்வுபூர்வமாக நாங்கள் பள்ளிக்கு வரக்கூடிய அந்த வருகை இருக்கும் என்று சொன்னால், அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அது வந்து எந்த அளவுக்கு ஏற்றமானதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே அது வந்து ஒரு கண்ணியத்துக்குரிய ஒன்றாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா நிச்சயமாக கூலி விஷயத்திலே குறைக்க மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான், கூலிகளை சம்பூர்ணமாக தரக்கூடியவன். அப்ப அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப தொழுகைக்காக நடந்து செல்வது, தொழுகைக்காக ஒவ்வொரு எட்டு எடுத்து வைத்து செல்வது, இதுவும் சதக்காவாகும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கின்றோம். அதே போன்ற அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியிலே, புகாரியிலே 629 இலக்கத்திலும் முஸ்லிமிலே 1031 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட மிக பிரபல்யமான ஒரு செய்தி, மிக பிரபல்யமான ஒரு செய்தி, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. என்ன செய்தி? 7 கூட்டத்தார் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில தெரிவு செய்து, அவர்களுக்கு அந்த நாளை மறுமையில நிழலே இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நிழல் கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, அந்த 7 கூட்டத்தை பற்றி இங்கே பேசுவதற்கு இடமில்லை, டைம் இல்லை. அந்த 7 கூட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை சொல்றாங்க, வந்து வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், ஒரு மனிதர், அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வந்து அவருடைய உள்ளம் வந்து பள்ளியோடு தொடர்பாக இருக்கும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, வரஜுலுன் முஅல்லகும் பில் மசாஜித், அவர் வந்து ஒரு மனிதர் வந்து பள்ளியோட தொடர்பான ஒரு மனிதன் ரசூல் அங்க சொல்லல, பள்ளிக்கு வந்து போற மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலைங்க. இங்க பாவிக்கிற வாசகத்தை நாங்க பார்க்கணும். என்ன வாசகம் பாவிக்கிறாங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் என்ன செய்து பள்ளியோடு தொடர்பாகியது, பள்ளியை பற்றிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு உள்ளம். சுப்ஹானல்லாஹ், இந்த எப்படியான வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிக்கிறான்னு பாருங்க. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, உள்ளம் பள்ளியோடு தொடர்பாக இருக்கும் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில சாதாரணமாக பாவங்கள் நடைபெறுமா? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அனாச்சாரங்கள் இருக்குமா? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில மோசமான காரியங்கள் இருக்குமா? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வித்யாத்துக்கள் இருக்குமா? சிறுக்குகள் இருக்குமா? எப்பொழுதும் அவனுடைய சிந்தனை எல்லாம், அவனுடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருக்கும்? பள்ளிவாசலோடு தொடர்பானதாகத்தான் இருக்கும். எப்ப வாங்க சொல்லும், எப்ப அதான் சொல்லும், அதானுக்குரிய நேரத்தை பார்ப்பாரு, பள்ளிவாசலுக்கு அதானுக்கு முன்னாலே வருவாரு, அதான் பள்ளிவாசலோடு தொடர்பான நெருக்கமான தொடர்புள்ளவராக இருப்பாரு. பள்ளிக்கு வந்துட்டும் இகாமத் சொல்லும் வரைக்கும் பின்னுக்கு இருந்து வெளியே இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறது. இது வந்து என்ன செய்யாது? இது பள்ளியோட நெருக்கமான உள்ளம் என்று சொல்ல முடியாது.
இது பள்ளிவாசலோடு நெருக்கமான உள்ளத்தை கொண்டவர் சொல்ல முடியாது. பள்ளிவாசலுக்கு வந்தால் நேர காலத்தோடு வந்து முன்சஃபிலே இடத்தை பிடித்து சுன்னத்தான தொழுகைகள், தஹியத்துல் மஸ்ஜித், இது போன்ற தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்ப இது இல்லாமல் கடைசி நேரத்தில் வாரது அல்லது நேரத்தோட வந்தாலும் சரி இக்காமத் சொல்லும் வரைக்கும் கொஞ்சம் மற்ற விஷயங்கள், உலக காரியங்களை, மற்ற விஷயங்களை பேசிட்டு சொல்லி அப்படி நடந்து கொள்வோம்னு சொன்னால் இது என்ன செய்யாது. இது பள்ளியோடு தொடர்பான உள்ளம், அந்த உள்ளத்தை கொண்டவர் என்ற அந்த அளவுக்கு அவருக்கு அந்த நன்மை கிடைக்காது. அப்ப அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி பள்ளியோடு தொடர்பாக இருக்கக்கூடிய உள்ளங்களை கொண்ட மக்கள் நாங்கள் பார்ப்போம். சில மக்களை சுபஹானல்லாஹ் அவர்களை பள்ளியில காணாமல் இருப்பது தான் அரிதாக இருக்கும். பள்ளிவாசலுக்கு ஊர்ல இருப்பாங்கன்னு சொன்னால் பள்ளிவாசல்ல நேர காலத்தோடு பள்ளியில முன்சப்ல இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட மக்களை சில மக்களை சொல்லுவார்கள் பள்ளி புறான்னு சொல்லுவார்கள், பள்ளியோடு தொடர்புடையவர்கள் சொல்லுவார்கள், சில ஊர்களை சொல்லுவார்கள். அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி பள்ளியோடு தொடர்பாக இருக்கக்கூடிய உள்ளத்தை உடையவருக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அந்த கடுமையான அந்த வெப்பம் இருக்கக்கூடிய அந்த மறுமையுடைய அந்த மஹ்ஷருடைய அந்த பெருவெளியிலே அல்லாஹு தஆலா அவனுடைய அரிசிக்கு கீழால் நிழல் வழங்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, பள்ளிவாசலுக்கு வருவதற்கு, பள்ளிவாசலோடு உறவை பேணுவதற்கு நாங்கள் எந்த அளவுக்கு ஆசையுடையவர்களாக இருக்க வேண்டும். பாங்கு சொன்னாதான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்பது அல்ல, பாங்கு அதான் கேட்டாதான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்பது அல்ல. ஆனால் அதான் தெளிவாக கேட்கின்றது, ஹய்ய அலஸ் ஸலா, தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றிக்காக விரைந்து வாருங்கள் என்று சொல்லப்படுகின்றது, மிக தெளிவாக கேட்கின்றது. ஆனாலும் எங்களுக்கு என்ன செய்தில்ல, அந்த வெற்றி, அந்த தொழுகை, அதனுடைய தாற்பயம், அதனுடைய அந்த முக்கியத்துவம் எங்களுடைய உள்ளங்களுக்கு என்ன செய்தில்ல, ஏறுதில்லை. எனவேதான் அதை அப்படியே புறக்கணித்து விட்டு எங்கட காரியங்களை செய்துவிட்டு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப தொழுக என்ற மாதிரியான ஒரு சிந்தனையில பல மக்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட மக்கள் எங்களது குடும்பத்திலே, எங்களது சமுதாயத்திலே, எங்களது உறவுக்காரர்கள், எங்களது பிள்ளைகள், எங்களது சகோதரர்கள் அப்படி தொழுகையிலே பராமுகமாக இருக்கக்கூடியவர்கள், தொழுகையிலே தூரமாக இருக்கக்கூடியவர்கள், பள்ளிவாசலுக்கு வருகின்ற விஷயத்திலே அதாவது ஒரு அசட்டையாக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு நாங்கள் அடிக்கடி உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும், அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாதிரியான செய்திகளை நாங்கள் படிக்கக்கூடிய இந்த செய்திகளை அந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சில பொழுதுகளில் அவர்களது உள்ளத்தை விரிவுபடுத்தி விடுவான். அல்லாஹு தஆலா அவரது உள்ளங்களை விரிவாக்கி அவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை, எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய மாளிகைக்கு வரக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் வழங்குவான் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு நாங்கள் பள்ளிவாசலுக்கு வராத, பள்ளிவாசலோடு தொடர்பில்லாத அந்த மக்களுக்கும் இந்த செய்திகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொழுகைக்கு முன்னால் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள், பள்ளிவாசலுக்கு வாரது, உதவு செய்யறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதனுடைய சிறப்பம்சங்களை உணர்த்தி பள்ளிவாசலுக்கு வருவதை பற்றியெல்லாம் சொல்லி தொழுகையுடைய அந்த முக்கியத்துவத்தை எங்களுக்கு உணர்த்த வருகிறார்கள். அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக ஒரு செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், அதாவது தொழுகைக்கு முன்னால் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, அதுவும் தொழுகைக்கு முன்னால் உள்ள ஒரு செய்தி. என்ன செய்தி என்று கேட்டால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே 615ஆம் இலக்கத்திலும் முஸ்லிமிலே 437ஆம் இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் யஅலமுன் நாசு மா ஃபின் நிதா வஸ்ஸஃபில் அவ்வல், அதாவது மக்கள் அதான் சொல்லுவதனுடைய நன்மையையும் அதே நேரம் முன்சஃபினுடைய நன்மையையும், எப்படி ரெண்டு காரியங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரெண்டு காரியங்கள், தொழுகைக்கு முன்னால் நடக்கிறது அதான், அதே போன்று தொழுகைக்கு முன்னால நாங்க எழுந்து நிக்கிறது சஃப்ல. அப்ப அந்த முன்சஃப், தொழுகைக்கு முன்னாலே சஃப்பை பிடிச்சுக்கணும். அப்ப அந்த சஃப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அப்ப இந்த ரெண்டு விஷயங்களோட நன்மைகளையும் மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், அறிந்து கொண்டு சும்ம லம் யஜிது இல்லா அன் யஸ்தஹிமு அலைஹி லஸ்தஹமு, அவர்கள் இந்த ரெண்டு அமல்களுடைய நன்மையையும் அறிந்து கொண்டு அதற்காக தங்களுக்குள்ளே அதாவது சீட்டு குலுக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி சீட்டு போட்டுக் கொள்வார்கள். அதற்காக
அவர்களுக்குள்ள நம்பர் போட்டு நம்பர் குலுக்கி நான் ஒன்னாவது நீங்க ரெண்டாவது, இந்த நாள் திங்கக்கிழமை நாள்ல நாங்கெல்லாம் முன்சஃப்ல, செவ்வாய்க்கிழமை நாள்ல நீங்க முன்சஃப்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள்லையும் தங்களுக்குள்ளே முறை வைத்துக் கொள்வார்கள், சீட்டு போட்டுக் கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இங்க நாங்க ஒரு விஷயத்தை மிக ஆழமாக யோசிக்கணும். என்ன விஷயம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்சஃபினுடைய அதான் சொல்லினுடைய நன்மையை சொல்லலைங்க, நன்மையை சொல்லல, நன்மையை அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அப்படித்தான் சொல்றாங்க. நன்மை அது எந்த அளவுக்குன்னு தெரியாது. இப்ப சலாத்துக்கு எங்களுக்கு தெரியும் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் 20, 30, வபரகாத்துஹு 30, 100 நன்மைகள் கிடைக்கக்கூடிய காரியங்கள், 1000 நன்மை கிடைக்கக்கூடியது. ஏன் அதை விட பிரமாண்டமான நன்மை என்று சொன்னால் ஜனாசா தொழுகையில கலந்து கொள்றது, ஜனாசால முழுமையாக பங்கு பெற்றது, உஹது மலை அளவு கீராத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உஹது மலை சாதாரண மலை அல்ல, மலை தொடர். அப்ப இந்த அளவுக்கு நன்மை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு ரசூலுல்லாஹ் நன்மையை சொல்லல, இந்த அளவுதான் நன்மைன்னு சொல்லல. 10 நன்மை, 20 நன்மை, 100 நன்மை, 1000 நன்மை சொல்லல. நன்மையை மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அப்ப எந்த அளவுக்கு சொல்லி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு நன்மை அன்புக்குரியவர்களே சாதாரண விஷயம் இல்ல, சாதாரண ஒரு காரியம் இல்ல. அப்ப இந்த 2 காரியங்களுடைய 2 அமல்களுடைய நன்மையை அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதற்காக வேண்டி சீட்டு போட்டுக் கொள்வார்கள். தொடர்ந்து சொல்கிறார்கள், வலவ் யஅலமூன மா ஃபித் தஹ்ஜீர் லஸ்ஸபகு இலைஹி, நேர காலத்தோடு வருவதனுடைய நன்மையை அவர்கள் அறிந்து கொண்டால் அதற்காக போட்டி போட்டுக் கொள்வார்கள், அதற்காக போட்டி போடுவார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான், வசாரிஉ வசாபிகு, அதாவது நீங்கள் என்ன செய்யுங்கள், வேகமாக செல்லுங்கள், நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்க நல்ல விஷயங்கள்ல, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புல சுவர்க்கத்தை நோக்கி நீங்க என்ன செய்யுங்க, வேகமாக செல்லுங்க, போட்டி போட்டுக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா அவனை திருமறையில் சொல்லிக் கொண்டிருக்கிறானே, அதே மாதிரியான ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில சொல்றாங்க. இந்த பள்ளி வாசலுக்கு நேர காலத்தோடு வருவதனுடைய நன்மையை மக்கள் அறிந்து கொண்டால் அதற்காக போட்டி போட்டுக் கொள்வார்கள். எப்படி போட்டி போட்டுக் கொள்வார்கள்? அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்காக போட்டி போட்டுக் கொள்வார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அண்மையில நாங்கள் எல்லாரும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்ய பகிரப்பட்ட ஒரு செய்தி. இன்றைக்கு எல்லார கையிலையும் ஸ்மார்ட் போன் இருக்குது, சமூக வலைத்தளங்களில் பாவனை இருக்குது. அதை நன்மையான விஷயத்துக்கு பாவிக்கக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறாங்க, தீமையான விஷயத்துக்கும் பாவிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுற வந்த மக்களுக்கு. அப்ப நன்மையான விஷயத்துக்கு பாவிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு அரபு நாட்டில் பாங்கு சொல்றதுக்காக 2 சின்ன பிள்ளைகள் மாதிரி, சின்ன பிள்ளைகள் இல்ல, பெரியாக்கள், ஒரு 7-8 வயசு பிள்ளைகள் மாதிரி 2 பேர் போட்டி போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு வீடியோவை பார்த்திருப்பீங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுக்கு மேலேக்கும் தாடி வச்ச பெரியாக்கள் 2 பேர், பெரிய இளைஞர்கள் 2 பேர். 2 பேர் ஓடோடி வாங்க சொல்றதுக்கு ஒருத்தர் ஓடி நிக்கிற, மற்றவர் தள்ளுறாரு அவரை. ஏன்? அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு, அந்த நன்மை அடைந்து கொள்வதற்கு. பாருங்கள் அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நன்மைகள், அல்லாஹ்வுடைய மாளிகையோடு தொடர்பான இந்த மாதிரியான நல்லறங்கள், இதிலே ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும், ஆசை இருக்க வேண்டும் என்பதற்கு பாருங்கள். அதற்காக சொல்கின்றேன், நிறைய சகோதரர்கள் பார்த்திருப்பீர்கள். அப்ப இந்த நன்மையை அறிந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் போட்டி போட்டுக் கொள்வீர்கள், நீங்கள் சீட்டு குலுக்கிக் கொள்வீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்திலும் நாங்கள் எங்களது மக்களுக்கு மத்தியிலே, எங்களது சகோதரர்களுக்கு மத்தியிலே சில குறைபாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். சஃப்ல தொங்கல்ல, முதல் சஃப்ல தொங்கல் இடமிக்கும், ஆனா தொங்கலுக்கு போக மாட்டாங்க சில மக்கள். என்ன செய்வாங்க? ஃபேன் சுத்திட்டு இருந்தா கொஞ்சம் அப்படியே 2வது சஃப்ல அப்படியே 2வது சஃப் ஆரம்பிச்சிடுறது. இது பிழை, இது பிழையான ஒரு காரியம். முதல் சஃப்ல இடம் இருந்தா முதல் சஃப்பை சம்பூர்ணப்படுத்தணும். இமாம் அவர்கள் என்ன செய்வாங்க? தொழுகைக்கு நிக்கிறதுக்கு முன்னாலே, தொழுகைக்கு நின்று தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சொல்லுவார்கள், சஃப்புகளை சீர் செய்யுங்க, முதல் சஃப்பை சம்பூர்ணப்படுத்துங்க, சஃப்புகளை முன் சஃப்புகளை சம்பூர்ணப்படுத்திட்டு பின்னால சஃப்புகளை நில்லுங்க. ஆனால் சில மக்கள் என்ன செய்வார்கள்? அப்படி அந்த முதல் சஃப்பினுடைய நன்மையை அறிந்து கொள்வது கிடையாது. அல்லாஹ் தஆலா சில பொழுதுகள்ல அந்த முதல் சஃப்பினுடைய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில சில மக்கள் வருவார்களே, அவர்களுக்காக இடத்தை வச்சுக்கிறானோ தெரியாது. சில நேரத்தில் இங்க 10-20 பேர் இருப்பாங்க, பின் சஃப்ல 2வது சஃப்ல இருப்பாங்க, முதல் சஃப்ல ஒரு இடமைக்கும், முதல் சஃப்ல ஒரு இடமைக்கும் அவர் சேர்ந்து கொள்வார். அல்லாஹ் தஆலா அப்படியும் சில மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரம் முதல் சஃப்ல உள்ளவருக்கு உது இல்லா போய் திரும், அப்ப அவர் போய் தருவாரு. அந்த லேட்டாகி வந்தவருக்கு ஒரு கவலை இருக்கும், அட எனக்கு முதல் சஃப் கிடைக்கலையேன்னு ஒரு கவலையோடு வருவாரு. அவருக்கு அல்லாஹ் தஆலா முதல் சஃப்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பான்.
அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த முதல் சஃபினுடைய நன்மையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை நன்மைதான் என்று வரையறைத்து சொல்லாமல் அது மிக பாரிய நன்மை, மிகப்பெரிய நன்மை, அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். தொடர்ந்து சொல்கிறார்கள், வலவ் யஅலமூன மா ஃபில் அதமதி வஸ்ஸுப்ஹ். 2 தொழுகைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 2 தொழுகைகளை இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில சொல்லி காட்டுகிறார்கள். இந்த 2 தொழுகைகளுடைய நன்மையை மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் என்ன தொழுகை? ஒன்று அதமா, அல் அதமா. அதமான்னு சொன்னால் அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் கேள்விப்பட்ட தொழுகைகள் இது இல்லை இல்லையா? ஃபஜ்ர், துஹர், அசர், மக்ரிப், இஷா 5 தொழுகை நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல இது 6வது தொழுகை இல்லை, 5 தொழுகைக்குள்ள ஒன்று தான் இது. இதுக்கு அதமா என்று ஏன் சொல்லப்படும் சொன்னால், இந்த மகரிபுக்கு பின்னால அந்த செம்மேகம் இருக்கும் பூமி, இந்த வானத்துல, அந்த மேற்கு வானத்துல செம்மேகம் இருக்கும். அந்த செம்மேகம் மறைந்து இருள் முழுமையாக வந்ததுக்கு பின்னால் உள்ள நேரத்துக்கு தான் அத்தமான்னு சொல்றது. அப்ப செம்மேகம் ஃபுல்லா மறைஞ்சதுக்கு பிறகுதான் இஷாவுடைய நேரம் ஆரம்பிக்கும். இருள் ஃபுல்லா சூழ்ந்ததுக்கு பிறகுதான் இஷாவுடைய நேரம் ஆரம்பிக்கும். அப்ப இஷா தொழுகைக்கு ஒரு பேர் தான் சலாத்துல் அதமா. சலாத்துல் அதமா என்று சொல்லக்கூடிய ஒரு பேர். அப்ப இந்த சலாத்துல் அதமா, இந்த தொழுகையையும், அதே நேரம் சலாத்து சுபஹ், சுபஹ்னாங்களுக்கு தெரியும், ஃபஜ்ருடைய தொழுகை, இந்த தொழுகையையும், இந்த தொழுகையுடைய சிறப்பையும் மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் லஅதௌஹுமா வலவ் ஹபுவா. இந்த 2 தொழுகைக்கும் எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? மேல சொன்ன அந்த வாசகங்களை பயன்படுத்தல. போட்டி போட்டுக் கொள்ளுவாங்க அல்லது சீட்டு போட்டுக் கொள்ளுவாங்க, அந்த வாசகங்களை பயன்படுத்தல. இங்க 3வது வாசகத்தை பயன்படுத்துறாங்க. என்ன வாசகம் தெரியுமா? இந்த 2 தொழுகையுடைய சிறப்பை அறிந்து கொண்டால் தவண்டாவது வருவார்கள். சுப்ஹானல்லாஹ், தவண்டாவது வருவார்கள் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ப நாங்க எப்படி தவண்டங்க வாரது, நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலையோ இல்லாட்டி ஏதாவது கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருந்தா, கொஞ்சம் சளி வருத்த மாதிரி இருந்தா, கொஞ்சம் மூக்கடைக்கிற மாதிரி இருந்தா, சரி நாங்க நோயாளியே, எங்களுக்கு ஜமாத்துடைய கடமை இல்லை, நாங்களே முடிவெடுத்துட்டு வராமுட்டுறது, ஊற்ற தொழுதுறது. வீட்டில் சொன்னாலும் உனக்கு விளங்குற இல்லையா, எனக்கு தான் வருத்தத்தை நான் போகாமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஊற்றிருந்துடுறது. கொஞ்சம் மழை தூரினா, கொஞ்சம் மூக்கடைச்சா என்ன செஞ்சிடறது, அப்படியே நின்றுறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? ஃபஜ்ருடைய தொழுகையுடைய சிறப்பு, இஷாவுடைய தொழுகையுடைய சிறப்பு, இதை பற்றி வேற ஹதீஸ்ல பேசுறத நிறைய சொல்லி இருக்கிறார்கள். இஷாவுடைய தொழுகை யார் ஜமாத்தோட தொழுவாரோ அவர் பாதி இரவுல அரைவாசி 8 மணித்தியாலம் இரவு இருக்கின்றது சொன்னால், அல்லது 10 மணித்தியாலம் இரவு இருக்கின்றது சொன்னால், பாதி இரவு 4 மணித்தியாலம் அரைவாசி பகுதி அவர் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் சொன்னார்கள். இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுவது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சிறப்பம்சங்களை நாங்கள் தெரிந்ததுக்கு பின்னாலும் இந்த தொழுகைகளை எங்களுக்கு பாலடிக்க முடியுமா? இந்த தொழுகைகளை எங்களுக்கு வீணடிக்க முடியுமா? அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஷாவுடைய தொழுகையுடைய சிறப்பை சொல்கிறார்கள். அதே மாதிரி ஃபஜ்ருடைய தொழுகையை பற்றி சொல்கின்ற பொழுது, ஃபஜ்ருடைய தொழுகையை யார் ஜமாத்தோடு சொல்வாரோ முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை என்று சொல்கிறார்கள். முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பாக்கியங்களை, இந்த முக்கியத்துவங்களை, இந்த சிறப்பம்சங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப தாய்மார்கள் சகோதரிகளுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் பள்ளிக்கு வர விஷயம், நாங்க பள்ளிக்கு வரது இல்லையே, எங்களுக்கு லேடிஸுக்கு ஜமாத்தோட தொழுவதற்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் உங்களது பிள்ளைகளுக்கு, உங்களது கணவன்மார்களுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன செய்யலாம், இவற்றை சொல்லி ஆர்வப்படுத்தி அனுப்பலாம் பள்ளிவாசலுக்கு. எனவே அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசலுக்கு வருவதற்கு, அதாவது தொழுகைக்கு முன்னாலேயே இப்படி செய்யப்படக்கூடிய அமல்கள், தொழுகைக்கு வாரது, பாங்கு சொல்வது, முன் சஃபினுடைய முக்கியத்துவம், உது செய்வது, இப்படி நடந்து வாரது என்று சொல்லி பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்பம்சங்களை சொல்லி தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு உணர்த்த வருகிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த தொழுகையை நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு பொழுதும் பாலடித்துக் கொண்டிருக்க முடியாது. இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்தும் அறியாதவர்களாக நாங்கள் இருக்க முடியாது. எங்கள் அதிகமானவர்களுக்கு தெரியும், தெரியாதவர்கள் யாரும் இல்லை. தெரிந்தும் கூட என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஷைத்தான் அவர்களுக்கு விடுறான் இல்ல,
அந்த வாய்ப்பை கொடுக்குறான் இல்ல, அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குறான் இல்ல, அந்த நேரத்தில் வேற ஏதாவது ஞாபகப்படுத்துவான், வேற ஏதாவது ஒரு சிந்தனையை கொடுத்தால் அதன் பக்கம் போறதுக்கு தான் எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுடைய உள்ளம் போகுமே அல்லாமல் அல்லாஹ்வுடைய மாளிகைகளை நோக்கி வரக்கூடிய அந்த ஒரு ஆசை ஆர்வம் எங்களிடத்திலே வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இவ்வளவு நேரமும் தொழுகைக்கு முன்னால் உள்ள சில காரியங்கள், சில அமல்களுடைய அந்த சிறப்பம்சங்களை பற்றி பேசினேன். இப்ப தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுறேன்னு சொன்னால், தொழுகையுடைய முக்கியத்துவம் பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், பெண்களை பற்றி பேசக்கூடிய ஒரு அத்தியாயம், இந்த அத்தியாயத்தினுடைய 103வது வசனத்தில் 102வது வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தால் ஒரு பெரிய ஒரு வசனம், நீண்ட ஒரு வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஸலாத்துல் ஹவுஃப், அதாவது பயங்கரமான சூழ்நிலைகள்ல அல்லது யுத்த காலம், யுத்தம் நடைபெறக்கூடிய நிலைகள்ல தொழக்கூடிய தொழுகையுடைய முறைமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். பயங்கரமான சூழ்நிலைகள்ல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற, எதிரிகள் அந்த பக்கம் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க, அப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்த களத்திலும் கூட தொழாம இருக்க முடியாது. தொழுகைக்கு என்ன செய்யாது, தொழுகைக்கு எந்த ஒரு சாட்டு போக்கும் சொல்ல முடியாது, எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது, தொழுதுதான் ஆகணும். அப்ப அந்த யுத்த காலத்தில் கூட தொழக்கூடிய முறைமையை அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுடைய 102வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தி விட்டு 103வது வசனத்தில் என்ன சொல்றான் தெரியுமா, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக இந்த தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை, மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று சொல்லி எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனத்தை நாங்கள் எங்களது உள்ளங்களிலே ஆழமாக நாங்கள் பதிவு செய்து கொள்வோம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டோம், தொழுகையை பிற்படுத்த மாட்டோம். தொழுகைக்குரிய நேரத்தில் நாங்கள் தொழக்கூடிய மக்களாக மாறுவோம். ஆண்களை பொறுத்தவரையிலே, பருவ வயதை அடைந்த ஆண்களை பொறுத்தவரையிலே ஜமாத்துக்கு வரக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவோம். என்று சொன்னால் தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை, அந்த நேரத்துக்கு தொழுதாகணும். அப்ப இந்த செய்தியை நாங்கள் சொல்கின்ற பொழுது பெண்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் தான். என்னன்னு சொன்னால், தொழுகையுடைய விஷயத்துல தொழுகை இங்க அதான் சொல்றது, பள்ளிவாசலுக்கு போறது, டைமுக்கு தொழுவது ஆண்களுக்குரியது. நாங்க எப்படி வேணாலும் தொழுது கேளும், எப்படி வேண்டாம் அப்படி யோசிக்க குறுங்கிக்கிறாங்க. எப்படின்னா, எங்கட வேலைகளுக்கு இப்போ லுஹர் டைமுக்கு லுஹருக்கு பாங்க சொல்லும், அந்த டைம்ல பெண்களுக்கு குசினியில வேலை ஆயிக்கும். அப்ப இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, வேலையெல்லாம் ஆக்கள் அழிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு போல சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு, எல்லாம் போட்டு கொடுத்துட்டு, அல்லது சாப்பாடு எல்லாம் கழுவி எல்லாம் வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் தொழுகிற மாதிரியான அமைப்புல சில பெண்கள் யோசிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்றால் இந்த இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதான்னு சொன்னால், இந்த தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று சொன்னால் இது ஆண்களுக்கு மாத்திரம் நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது பிழை. ஃபஜ்ர் தொழுகையை நாங்கள் எப்படி நேர காலத்துக்கு தொழணுமோ அதே மாதிரி லுஹர் தொழுகைய அந்த அவ்வல் வக்துக்கு அந்த நேரத்தில் நாங்கள் தொழுதாகணும். அதை பிற்படுத்த முடியாது, அதுக்கு சாட்டு போக்கு சொல்ல முடியாது. நாங்கள் லுஹருடைய நேரமா நாங்கள் தொழுதாக வேண்டும். சில மக்கள் நாங்கள் பார்க்க அப்படின்னு சொன்னால், அவங்க தொழில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு தொழில் நடவடிக்கை இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், என்னமோ குளிப்பு கடமையானவர்களை போன்னு சொல்லுவாங்க, இந்த உடுப்போடு தொலையலாது, அழுக்காகுது, ஒரு வருஷம் பண்ணிட்டு வரணும், இல்லாட்டி குளிச்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே குளிப்பு கடமை இருந்தா போய் குளிச்சுட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, குளிப்பு கடமை இருக்காது. ஆனாலும் அவருக்கு ஒரு வகையான ஒரு என்ன ஒரு அந்த பள்ளிவாசலுக்கு வாரத்தில் ஒரு வகையான ஒரு என்ன சொல்றது, ஒரு கூச்சம் உண்டு. இப்படி நான் இப்படி போறது பள்ளிக்கு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி யாருமே உங்களுக்கு விரட்ட போறது இல்லை, யாருமே பள்ளிக்கு வராதே உனக்கு உடுப்பு ஊத்த அப்படி அனுப்புன்னு சொல்ல போறது இல்லை. அப்படித்தான் நீங்க அதாவது கருப்பு படிந்து அந்த கரேஜில் வேலை செய்யறவங்க அந்த கருப்பு மஜான் எல்லாம் பட்டு அந்த மாதிரி இந்த அப்படியான ஒரு தொழில் செய்யக்கூடிய இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு முசல்லா போட்டு தொழுட்டு போகலாம், உங்களுக்கு ஒரு முசல்லா வச்சுட்டு போட்டு தொழுட்டு போகலாம். அப்ப அதுக்காக நீங்க உடுப்பை மாத்திட்டு குளிச்சுட்டு தான் வரணும் இல்ல. அப்ப தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று சொன்னால், அது ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அந்த நேரத்தில் தொழுதாக வேண்டும். அது குறிப்பாக தாய்மார்கள் சகோதரிகள் தொழுகையில, குறிப்பாக துஹர் தொழுகை விஷயத்துல, இஷா தொழுகை விஷயத்துல நீங்க என்ன செய்யாதீர்கள், பிற்படுத்தாதீர்கள் தொழுகையை. சும்மா நேரங்காலத்தை வீணாக்காதீர்கள். லேட்டாகி தொழுவோம், கடைசியா தொழுவோம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு தொழுவோம்னு சொன்னால் அது பிழையான ஒரு காரியம். நாங்க என்ன செய்யணும், தொழுகை அந்த நேரத்தில் தொழுதாகணும். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சூரத்து நிசால சொல்றான், பெண்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது சொல்கின்றான், பெண்கள் சம்பந்தமாக பேசக்கூடிய அத்தியாயத்தில் சொல்கின்றான். எனவே தாய்மார்கள் சகோதரிகளும் என்ன செய்யணும்,
தொழுகை எங்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்பதில் வந்து நாங்கள் என்ன செய்யப்படாது, ஒரு பொழுதும் பின்னாகப்படாது. அதுல வந்து நாங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள் இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியிலே சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரியுடைய ஆரம்ப பகுதியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, 8வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே 16ஆம் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சொல்கிறார்கள், இந்த மார்க்கம் வந்து 5 தூண்களின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இந்த மார்க்கம் வந்து 5 பிரதானமான தூண்களை கொண்டது என்று சொல்லிவிட்டு ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ், முதலாவது வந்து தௌஹீத், என்ன அல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை தவிர நாங்கள் வேறு யாரையும் வணங்க மாட்டோம், எங்களது வணக்க வழிபாடுகள், எங்களது நேர்ச்சை, எங்களது சத்தியம், எங்களது அறுத்து பலியிடுதல் எதுவாக இருந்தாலும் கூட அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரிடத்திலும் நாங்கள் போக மாட்டோம். தவக்குல் வைப்பதாக இருந்தாலும் சரி, நாங்கள் இன்னொரு காரியங்களை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதிலே வந்து அல்லாஹ்வை தவிர நான் வேறு யாரையும் நான் வணக்க வழிபாடுகளிலே அவர்களை நான் அழைக்க மாட்டேன், அவர்களிடம் நான் உதவி தேடி போக மாட்டேன், அவர்களிடத்திலே சென்று நான் வந்து அந்த கபறுகளையோ அல்லது இன்னொரு அந்த கட்டாண்டிகளையோ அல்லது இன்னொருவர்களையோ போய் சந்தித்து எனது ஈமானை அடகு வைக்க மாட்டேன் என்ற அந்த உறுதிப்பாடு ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டும். அன்புக்குரிய உறவுகள், அல்லாஹ்வின் அடியார்களே, சில நேரத்தில் வந்து நாங்கள் தொழுகையாளியா இருக்கிறோம், ஆனாலும் வந்து ஏகத்துவத்தில் குறைபாடுடையவர்களாக இருக்கிறார்கள். சில மக்கள் வந்து கொள்கை ரீதியான விஷயத்தில் குறைபாடுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இவங்க தொழுகத்தில் பிரயோசனம் இல்லை. என்ன காரணம்? தொழுகிறோம் சொன்னால் நாங்க தொழுகைக்கு முன்னால நாங்க கொள்கையில் உறுதியா இருக்கணும். நாங்க ஏகத்துவ ஜமாத்தில் நாங்க கட்டுப்பட்டு இருக்கிறோம், ஜமாத்தில் அங்கத்துவம் பெற்று இருக்கிறோம் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, நாங்க வந்து கொள்கை தெளிவு இருக்க வேண்டும். எங்களிடத்திலே கொள்கையை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும், தெரிய வேண்டும். தெரிந்து நாங்கள் செயற்படுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக எங்களிடத்திலே எந்த காரணம் கொண்டும் இணை வைப்பினுடைய எந்த ஒரு வழிகளும், அது வந்து செயல்பாட்டில் வரக்கூடிய இணை வைப்பாக இருக்கலாம், பேச்சில் வரக்கூடிய இணைவேப்பாக இருக்கலாம், அல்லது உள்ளத்தில் வரக்கூடிய இணைவேப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட அவை வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது குறுக்கறுக்காமல் இருப்பதற்கு ஏதுவானதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, அதிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நான் வேறு யாரும் இல்லை, வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அடியாரும் ஆவார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வது, இது முதலாவது தௌஹீது. இரண்டாவது வந்து இரண்டாவது வந்து என்ன? தொழுகையை நிலைநாட்டுவதுன்னு சொல்கிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப இந்த மார்க்கத்தினுடைய மிக பிரதானமான வணக்கம், தலையாய வணக்கம். இந்த மார்க்கத்திலே ஒருவர் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி மார்க்கத்துக்குள்ள நுழைகிறார் என்று சொன்னால் அடுத்த நிமிஷம் அவருக்கு கடமையாவது வந்து தொழுகை. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அவர் தொழுதாக வேண்டும், அவர் வந்து தொழுதாக வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை வந்து பிற்படுத்துவதற்கான எந்த ஒரு என்ன செய்யாது, எந்த ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. அவர் பிரயாணத்தில் இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம், ஏன் யுத்த காலத்தில் இருந்தால் கூட அவர் தொழுதாக வேண்டும் என்று சொல்லிவிட்டோம். அப்ப நாங்கள் என்ன செய்யப்படாது, தொழுகையை வந்து பிற்படுத்த முடியாது. சில பொழுதுகளில் வந்து அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்கட சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் என்னன்னு சொன்னால், அதாவது கல்யாண வீடுன்னு வந்துட்டால் தொழுகை வந்து சில தொழக்கூடிய மக்களையும் தொழுகையை வந்து என்ன செஞ்சிடும், அந்த கல்யாண வீடு என்ற அந்த அம்சம் வந்து அந்த செயற்பாடு வந்து என்ன செஞ்சிடும், தொழுகையை பாலடிச்சிடும். தொழுகை நேரத்தை தொழ மாட்டாங்க. மையத்து வீடுன்னு வந்துட்டா, ஜனாசா வீடுன்னு வந்துட்டா தொழுகை நேரத்தை தொழ மாட்டாங்க, தொழுகையை வந்து பிற்படுத்துவாங்க, அல்லது தொழுகையை வந்து அது ஞாபகம் இல்லா போயிடும். இந்த மாதிரியான நிலைமைகள் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, இது வந்து உண்மையான ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க முடியாது. எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருந்தாலும் கூட நாங்கள் வந்து இருந்த மாதிரியே எங்களுக்கு வந்து உதவி செய்ய போகலாது. சிலவங்க சொல்லுவாங்க வந்து யூரினுக்கு பட்டை போட்டு இருந்ததுக்காக வேண்டி தொலாமிக்க இயலாது. அந்த டைம் தான் நஜீஸை பற்றி யோசிக்கிறது, அந்த டைம் தான் அது நஜீஸ் எப்படி தொழுகிறது, அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து உதவு எடுக்கலாதா, டைமம் செஞ்சு கொள்ளும், டைமம் செஞ்சிட்டு சரி நீங்க தொழுதாக வேண்டும், படுத்து கொண்டாவது இருந்து கொண்டாவது ஏதோ ஒரு அமைப்பில் என்ன செய்தாக வேண்டும், தொழுதாக வேண்டும் என்று இஸ்லாமியங்களை சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தொழுகை என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான கடமை, மிக பிரதானமான ஒரு தூண் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொண்டால்தான் இதனை பாலடிக்காதவர்களாக நாங்கள் இருப்போம். அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் சில உலமாக்கள் சொல்லுவார்கள், சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், பிள்ளைகளுடைய விஷயத்திலே, பிள்ளைகளுடைய தொழுகை விஷயத்தில் தான் இன்றைக்கு நிறைய பெற்றோர் வந்து கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். பெற்றோர் வந்து தொழுவாங்க, தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க, பிள்ளைகள் வந்து தொழுகிறாங்க இல்லையே,
எங்களோட பிள்ளைகள் தொழுகிறாங்கல்ல, இளைஞர்கள் தொழுகிறாங்கல்ல, எங்களோட இந்த வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் தொழுகிறார்கள் இல்லை என்று சொல்லி தாய் தகப்பன்மார்கள் பெற்றோர்கள் கவலைப்படக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்கு முழுக்க முழுக்க நாங்களும் காரணமாக இருக்கின்றோம். பெற்றோர்கள் என்ற வகையில் ஏண்ட புள்ள தொடரலன்னு சொன்னால் அதற்கு நான் பொறுப்பேற்க வேண்டும், நான் பொறுப்பு சொல்ல வேண்டும், நான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் எந்த அளவுக்கு தொழுகையாளியாக இருக்கின்றேன், நான் எந்த அளவுக்கு பள்ளிவாசலோடு தொடர்பை பேணுகின்றேன், நான் எந்த அளவுக்கு தொழுகையிலே ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கின்றேன், அதை எனது பிள்ளை என்ன செய்யும், பார்க்க போகின்றது, எனது பிள்ளை அவதானிக்க போகின்றது. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு தாயுடைய தகப்பனுடைய ஒவ்வொரு அசைவையும் பிள்ளைகள் என்ன செய்யும், அவதானித்துக் கொண்டிருக்கும். கடைசியாக இந்த பிள்ளைகளுடைய தொழுகை விஷயத்தை மாத்திரம் பேசி ஞாபகப்படுத்தி நிறைவு செய்து கொள்வோம். பிள்ளைகள் தொழுகிறார்கள் இல்லை, பிள்ளைகளுடைய தொழுகை விஷயத்தில் பராமுகமாக இருக்கிறார்கள், பிள்ளைகள் தொழுகை பள்ளிவாசல்களை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அதிகமாக கவலைப்படக்கூடிய நாங்கள் அதற்கான முயற்சிகளிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஈடுபட வேண்டும். வெறுமனே நாங்கள் கவலை என்ற அந்த கவலையை வெறும் வாய் வார்த்தையால் மாத்திரம் பேசிவிட்டு நாங்கள் முடித்து கொள்ளாமல் அந்த பிள்ளைகளை எப்படி பள்ளிவாசலோடு நெருக்கலாம், எப்படி பிள்ளைகளை அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நேர காலத்துக்கு தொலை வைக்கலாம் என்ற அந்த முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும். அதற்குரிய அந்த சிறப்பம்சங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். வீடுகளிலே தொழுகையுடைய சிறப்புகளை பேசக்கூடிய இந்த செய்திகளை நாங்கள் எடுத்து பேச வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அவர்களை ஆர்வப்படுத்துவதற்கான ஏதாவது ஒரு பரிசில்களை என்ன செய்யலாம், நாங்கள் அறிவிக்கலாம். சில ஊர்களில் நாங்கள் பார்க்கின்றோம், பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சின்ன பிள்ளைகளை அதாவது ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டி பைஸ்கில் கொடுக்குறாங்க அல்லது வேற ஏதாவது ஒரு பரிசை கொடுக்குறாங்க. அந்த பரிசை அறிவித்து ஒரு மாசத்துக்கு யாரு வராங்களோ அந்த பிள்ளைகளுக்கு இந்த பரிசை கொடுப்போம்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் ஒரு மாசமா வாரத்துக்கு அவ்வளவு வக்துக்கு ஜமாத்துக்கு வாரத்துக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு தானாக என்ன செஞ்சிடும், அந்த பயிற்சி அவங்களோட வாழ்க்கையில் வந்துடும். இப்படித்தானே இஸ்லாமியங்களுக்கு காட்டுது. நோன்பை இஸ்லாம் கடமையாக்கி ஒரு மாசம் நோன்பு இருக்க சொல்லிட்டு அந்த பயிற்சியை ஏனைய காலத்தில் பிரதிபலிக்கணும்னு சொல்லுது. அப்ப அது பயிற்சி கிளம்புது. அப்ப அதே மாதிரி சில பயிற்சிகள் நாங்கள் கொடுக்கலாம், சில அன்பளிப்புகளை கொடுக்கலாம், சில பரிசுகளை நாங்கள் அறிவிக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிவாசலை நோக்கி வர வேண்டும், தொழுகையை நேர காலத்துக்கு தொழ வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை ஆர்வம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதை நாங்கள் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதை இந்த இடத்துல வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, பிள்ளைகள் தொழாமல் இருப்பதற்கு, பிள்ளைகள் தொழுகையில ஆர்வம் இல்லாமல் இருப்பதில் பெற்றோர் செய்யக்கூடிய பிழை என்ன தெரியுமா, பிள்ளைகள் மீதுள்ள பாசம் அவர்களுக்கு என்ன செய்கின்றது, பிள்ளைகளுடைய தொழுகைக்கு தடையாக இருக்கின்றது. சிலர் என்ன செய்கிறார்கள், பிள்ளைய ஃபஜ்ருக்கு எழுப்பி அனுப்புறதுக்கு என்ன செய்யதில்லை, அந்த பாசம் இடம் கொடுக்குதில்லை. புள்ள பாவம் படிச்சுட்டு படுக்கிறான், மிச்ச நேரம் படிச்சுட்டு படுக்கிறான், லேட்டாகி தூங்கினான், எழுப்பப்படாது. பொம்பளை புள்ள பாவம், புள்ள ஏலவல் படிக்குது, ஓலவல் படிக்குது, ஏலவல் படிக்கிற சின்ன புள்ள இல்லை, அது தொழுகை கடமையான நிலைமையில் உள்ள புள்ள. 7 வயசுலேயே தொலை சொன்ன மார்க்கம், 10 வயசானா தொலாட்டி அடிக்க சொன்ன மார்க்கம். அப்ப அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது, அதாவது எங்களுடைய அன்பை நாங்கள் முன்னிறுத்தி பாவம் புள்ள கொஞ்சம் படுக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 6 மணிக்கு போல எழுப்பி தொழட்டுமே, இல்லாட்டி சூரியன் உதிக்க முதி தொழுதா போதும் தானே அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நீங்களாக என்ன செய்து விடாதீர்கள். பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கிறோம் அல்லது பிள்ளைகள் மீது அன்பு வைத்திருக்கின்றோம் என்ற பெயரில் இப்படி பிள்ளைகளை பால்படுத்தி விடாதீர்கள். அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று சொன்னால், யுத்த காலத்திலும் தொழுதாக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எந்த அளவுக்கு அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நாங்கள் கேட்காமலேயே எவ்வளவு நியமத்துக்களை தந்திருக்கின்றான். அப்ப இந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த விதத்திலே, நன்றி செலுத்தக்கூடிய அமைப்பிலே, நன்றி செலுத்தக்கூடிய இபாதத்துக்களிலே தலையாய ஒரு இபாதத்து தான் இந்த தொழுகை. அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகை மூலமாக ஒரு அடியான் என்ன செய்கின்றான், அல்லாஹ்வோடு நெருங்குகின்றான், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்றான், அல்லாஹ்வோடு பேசுகின்றான், தனது தேவைகளை கேட்கின்றான். அதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் தொழுகை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுகையிலே ஒரு அடியான் அவனுடைய சுஜூதிலே இருக்கின்ற பொழுது அவன் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றான் என்று சொல்கிறார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்தை பற்றி சொல்கின்ற பொழுது தொழுகையிலே சுஜூதிலே இருக்கக்கூடிய நேரம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே,
அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த சுஜூதிலே, அந்த சுஜூதுடைய நேரத்தில், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்களை தேவைகளை கேட்பதற்கு பதிலாக அந்த சுஜூதை மிக அவசரமாக செஞ்சுட்டு என்னமோ உலகம் அழிய போற மாதிரி அல்லது உலகத்தில் ஏதோ இல்லா போற மாதிரி அவசரமாக தொழுட்டு ஓடுறோம்னு சொன்னால் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது அன்புக்குரியவர்களே? எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பிடிப்பு எவ்வாறு இருக்கின்றது? தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் எப்படி உணர்ந்து இருக்கின்றோம் என்பதிலே இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, தொழுகையிலே ஆர்வமாக இருப்போம், ஆசையாக இருப்போம், தொழுகைக்கு ஆர்வப்படுத்துவோம். நிறைய அறிஞர்கள், குறிப்பாக முக்கியமான இந்த எங்களுக்கு வழிகாட்ட வந்த, எங்களுக்கு சரியான அகீதாவை போதிக்க வந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் என்ன செய்வார்கள்? மிக முக்கியமாக இருப்பார்கள். தொழுகையை அடிக்கடி ஞாபகப்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். தங்களுடைய கடைசி நிமிடம், கடைசி நேரம், உலகத்தில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியக்கூடிய நேரம், அடுத்த கணம் அவருடைய உயிர் போகின்றது என்ற அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயால் உச்சரித்தது தொழுகையை தான். அன்புக்குரியவர்களே, தொழுகையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொல்லிவிட்டு சென்றார்கள். எனவே அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையுடைய விஷயத்திலே நாங்கள் கரிசனையாக இருக்க வேண்டும். இதனால் தான் சொல்லுவார்கள், அல்லிமு அவுலாதக்கும் அஸ்ஸலா, நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள். வஹிய சதுஅல்லிமுஹும் குல்ல ஷை, அந்த தொழுகை என்ன செய்யும் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். தொழுகையை நீங்க கற்றுக் கொடுத்துட்டா, தொழுகையை நீங்க உங்களோட பிள்ளைக்கு 6 வயசு 7 வயசு 5 வயசுல இருந்து தொழுகையை சரியா கற்றுக் கொடுத்துட்டா அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும்? தொழுகை மற்ற எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். தொழுகை சமூக உறவை கற்றுக் கொடுக்கும். தொழுகை ஏழை எளியோருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். தொழுகை பஞ்சுவாலிட்டியை கற்றுக் கொடுக்கும், நேர முகாமைத்துவத்தை கற்றுக் கொடுக்கும். தொழுகை இன்னொரு எத்தனையோ விஷயங்களை, உலகம் சார்ந்த மறுமை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் தொழுகை கற்றுக் கொடுக்கும் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவோம். தொழுகையுடைய ஔராதுகளை நாங்கள் கற்றுக்கொள்வோம். இன்னமும் 40 வயசாயிட்டு, 50 வயசாயிட்டு, 60 வயசாயிட்டு, இன்னும் அத்தஹியாத்து சம்பூர்ணமா தெரியாது, இன்னும் அத்தஹியாத்துல கடைசி பகுதியில் வரக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய 4 விஷயங்கள் தெரியாது, அந்த துஆ தெரியாது, இன்னும் வஜ்ஹத் தெரியாது, அல்லாஹும்ம பாயித் பைனி தெரியாது, ஆரம்ப தக்பீருக்கு பின்னால் ஓதுற துஆ. அப்ப இப்படி தெரியாமல் நாங்கள் அதாவது தொழுகையை தொழுது கொண்டிருப்போம் என்று சொன்னால் அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களது தொழுகை சம்பூர்ணமான தொழுகையாக மாறாது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை சர்வ சாதாரணமான ஒன்றாக எடுத்துக்கொள்ளாமல் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிவோம். தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி இன்னும் பேசிக்கொண்டே செல்லலாம், இன்னும் சொல்லிக்கொண்டே செல்லலாம். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆரம்பத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசினேன், கடைசியாகவும் பேசுகின்றேன். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறந்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசாமல் நாங்கள் சில விஷயங்களை பேச முடியாது. நாங்கள் ஏகத்துவம் பேசுகின்றோம் என்று சொன்னால் ஏகத்துவத்தினுடைய தந்தை என்று வர்ணிக்கப்பட்டவர்கள், அவர்களை பற்றி பேசாமல் எங்களுக்கு எந்த ஒரு உரையையும் பேச, அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் எங்களுக்கு நிறைய படிப்பினை இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி உஸ்வத்துன் ஹஸனா, சிறந்த முன்மாதிரி என்று சொன்னானோ, அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலும் சிறந்த முன்மாதிரி இருக்கின்றது சொல்கின்றான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனையை நான் கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். சூரத்து இப்ராஹிமிலே அல்லாஹ் தஆலா 40வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரியதி, யா அல்லாஹ் என்னை தொழுகையாளியாக ஆக்கிரு. யார் கேட்டது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய மாளிகையை காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்தார்களே, அல்லாஹ் தொழுகையாளிகளுக்காக புனர்நிர்மாணம் செய்து கொடுத்தார்களே, தவாவு செய்யக்கூடியவர்கள், சை செய்யக்கூடியவர்கள், அங்கே தங்கக்கூடியவர்களுக்காக அந்த அல்லாஹ்வுடைய மாளிகையை புனர்நிர்மாணம் செய்தார்களே, அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை, யா அல்லாஹ் என்ன தொழுகையாளியாக்கிறே, என்ன மட்டுமில்ல வமின் துர்ரியதி, எனது சந்ததிகளையும் தொழுகையாளியாக ஆக்கிறே. இன்றைக்கு நாங்கள் எங்களோட பெற்றோர்கள் எங்களோட புள்ள தொழுவதில்லை, எங்களோட புள்ள தொழுகைக்கு போவதில்லை, பள்ளி வாசலோடு தொடர்பு இல்லை, எங்களோட புள்ள பள்ளியோடு தூரமாகுது என்று அங்கலாய்த்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இந்த துஆவை கேட்டுக்கிறோம்? எத்தனை பேர் இந்த துஆ கேட்டுக்கிறோம்? நாங்க அல்லாஹ்விடத்தில் இருக்கிறோம், ஏஞ்சிக்கிறோம், யா அல்லாஹ் நான் தொழுகிறோம், நானும் தொழணும், என்ன தொழுகையாளி ஆக்கிறே, அதே போன்று என் பிள்ளையையும் தொழுகையாளி ஆக்கிறே, என் சகோதரர்களையும் தொழுகையாளி ஆக்கிறே, என் குடும்பத்தையும் தொழுகையாளிகளாக ஆக்கிறே. வமின் துர்ரியதி ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் எங்களது பிரார்த்தனையை நீ அங்கீகரிப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான ஒரு பிரார்த்தனை கேட்டார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பிரார்த்தனையையும் நாங்கள் மனனமிட்டு இந்த பிரார்த்தனையை நாங்கள் கேட்கக்கூடிய மக்களாக மாறுவோம். எங்களது பிள்ளைகளுக்காக, எங்களது எதிர்கால சந்ததிகளுக்காக
நாங்கள் இந்த பிரார்த்தனை கேட்கக்கூடிய மக்களாக மாறுவோம். தொழுகை, பள்ளிவாசல், இந்த அம்சத்தோடு நாங்கள் இரண்டரை கலந்து விட்டோம் என்று சொன்னால், பள்ளிகளோடு இறுக்கமான தொடர்பை நாங்கள் பேணி விட்டோம் என்று சொன்னால், எங்களது உள்ளங்கள் பள்ளிவாயல்களோடு நெருக்கமான இணைப்பை ஏற்படுத்திக் கொண்டது என்று சொன்னால், நிச்சயமாக வழி தவறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அரிதானது என்பதனை நாங்கள் தெரிந்து இந்த பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நாங்கள் அதிகப்படுத்தி அல்லாஹுடைய தலையாய வணக்கம், எல்லா வணக்கங்களும் இந்த உலகத்திலே வைத்து கடமையாக்கப்பட்டது. இந்த தொழுகை என்ற வணக்கம் மாத்திரம் 7 வானத்துக்கு மேலால், அல்லாஹு தஆலா 7 வானத்துக்கு மேலால் சிதறத்துல் முன்தஹா வரைக்கும், அதையும் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அல்லாஹு தஆலா ஒரு பரிசாக கொடுத்த இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை, இதை நாங்கள் பாலடிக்காமல் வானத்திலே வைத்து கடமையாக்கப்பட்ட இந்த கடமையை அந்த வானத்தின் பக்கம் எங்களை தொழுகைகள் உயர்த்தப்படக்கூடிய அளவுக்கு, அந்த வானத்திலே அல்லாஹு தஆலா எங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு தொழுகையாளிகளாக, தொழுகைக்கு ஆர்வம் செலுத்தக்கூடிய மக்களாக, தொழுகையிலே அதாவது ஆர்வத்தோடு ஆசையோடு பங்கு பெற்றக்கூடிய மக்களாக மாறுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். ஹாதா மா இந்தி வல்லில் முஇந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.